ரவுடிசம் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ரவுடிசம் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு எம்எல்ஏவே ரவுடியாக தான் இருக்கும். பசங்க வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து கெஞ்சா பிடிங்கன்னு சொல்லலையே. ஸ்டாலின் ஐயா சொன்னாரு கெஞ்சா பிடிங்கன்ட்டு. அந்த கஜனாவை காலி பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கடை புரியுதுங்களா? ஒரு பொம்பளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம்? ஒரு 11 மணிக்கு வரலாம். 12 மணி வந்தா பசங்க அந்த 5 வருஷத்துக்கான ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்த்துருந்தாலும் கண்ணிமிக்க நேரத்தில் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதனால எந்த ஆட்சி வரத போதை இல்லை. ஏடிஎம்க்கு வந்தாலும் தான் போதை இருக்குது, டிஎம்க்கு வந்தாலும் தான் போதை இருக்குது. 4 வருஷமா எதுவும் பண்ணல. இவங்களை எதுக்கு யாரும் இல்லை. இந்த தைரியத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ ரீசெண்டாக பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோடைக்கால பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு 5000 கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக அதுக்காக தான் இது. இப்போ எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் எலெக்ஷன்ல நல்ல ரிசல்ட் வரணும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த ரீசனும் இல்லை. மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அவங்க எப்பயோ கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பாக எலெக்ஷனுக்காக தான். ஓட்டுக்கோசம் தான். திருப்பி அவர் ஜெயிக்கணும், அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான். 4 வருஷமா எதுவும் பண்ணல. இவங்களை எதுக்கு யாரும் இல்லை. இந்த தைரியத்தில் பண்ணாங்க. இப்போ எதுக்கிறதுக்கு பெருசாக ஒருத்தர் வந்துட்டாரு. எல்லா நாளும் தான் கோடை காலம் வருது. அப்போ கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்கன்னா எதனாலன்னு தெரியல. மேபி கட்சிக்காகலாம் இருக்கலாம். இப்படின்னா இப்போ அடுத்து நம்ம வரப்போறது இல்லை. கஜனாவை காலி பண்ணிடுவோம். அடுத்தவருக்கு வர்றதை வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் எங்க கஜனாவில் பைசா இல்லை கொடுங்க அப்படிங்கிற ஒரு இதை அடிப்படையாக தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அடுத்து நம்ம வரமாட்டோம்னு தெரிஞ்சு வரும். இப்போ காசு கொடுத்தாப்புல டிஎம்கே வந்துரும்னு சொல்ல முடியாது. அந்த கஜனாவை காலி பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கடனில் போகணும். ஸோ பைசா கொடுத்தா ஒருவேளை அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்றதுனால கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு ஜனங்களை. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து காசு வந்தால் போதுன்ற மாதிரி அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக கூட அப்படி பண்ணுவாங்க. இருந்தாலும் இது வந்து இந்த இலவசன்றது சும்மா தான். இதுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 5 வருஷத்துக்கான ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸ்டாலின் ஐயா 5000 கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. நன்றி தானே. இது போன வருஷம் கொடுத்துருக்கலாமே. கோடை காலம் முந்தின வருஷம் கோடை காலம் அப்ப இல்ல, அவருக்கு தோணல. இப்ப தோணுச்சு. இப்போ மட்டும் எப்படி தோணுச்சுன்னு தெரியாது. அவருக்கு இப்ப தோணுச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தாரு. ஆனா கொடுத்தாருல்ல, அவ்வளவுதான். நன்மை செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் தேர்தல் அறிக்கைட்டா அந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால அதுக்காக முன்னாடியே கொடுத்துட்டாரு. 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா 2000 குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. போதை பழக்கங்கள் அதிகமாயிருச்சு. நிறைய போயிட்டே இருக்கு. அது ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு கெட்டு போறாங்க. அதனால அதன் விளைவுகள் என்ன பார்த்தீங்கன்னா போறவரங்களை அடிக்கிறது, இந்த வெட்டு குத்து எல்லாம் சர்வசாதாரணம் பண்றாங்க. ஸோ இந்த ஆட்சியில பாதுகாப்பு அப்படின்ற ஒண்ணு இருக்குதா இல்லையா? பாதுகாப்பு இல்லை. இப்போ நான் 2 ஆம்பளை பசங்க வச்சிருக்கேன். இப்போ எனக்கே ஒரு பயம்தான். இப்போ ஒரு குழந்தைங்கள வந்து வெளியில விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்களே பயப்படுறாங்க. நான் ஆண் குழந்தை வச்சிருக்கேன். எனக்கே ஒரு பயம்தான். ஏன்னா வந்து இப்போ நிறைய குழந்தைங்களை கடத்திட்டு போறாங்க. நம்ம ஒரு குட்டி குழந்தைங்கள கூட ஒரு நம்பி விடுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா யார் எப்போ வந்து தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள பார்த்துருந்தாலும் கண்ணிமிக்க நேரத்தில் வந்து தூக்கிட்டு போறாங்க. அதனால சேஃப்டி இல்லை. நிறைய பேர் சின்ன பசங்க தான் போதைக்குது. எந்த ஆட்சி வரத போதை இல்ல. நீங்க சொல்லுங்க. இருப்பா ஏடிஎம்க்கு வந்தாலும் தான் போதை இருக்குது, டிஎம்க்கு வந்தாலும் தான் போதை இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்கதான் செய்யுங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. மக்கள் அவங்களுக்கு காசு தேவைப்படுதுன்றதுனால செய்யறாங்க. அதெல்லாம் ஆட்சியில் இருக்கிற வந்து அது செய்யப்படுறது இல்லையாப்பா. அது இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த அடிதடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் ஒரு பயப்படாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க பாதுகாப்பா இருந்துக்கணும்பா, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணு போனா நான் தான் இப்படி போத்தின்னு போனோம். எப்படி சொல்ற? நான் தான் இப்படி போனோம். புரியுதுங்களா? அதுக்கு சொல்லிட்டு கட்சியில இருக்கிறவங்க வர முடியும்? எத்தனை பேருக்கு கட்சியில இருக்கிறவங்க வருவாங்க? நான் கரெக்டா பேசுறேன்னா கட்சியில இருக்கிறவங்க எப்படி வருவாங்க? இப்ப என்னோட தேவைக்கு நான் தான் போத்தின்னு போனோம். புரியுதுங்களா? ஒரு பொம்பளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம்? ஒரு 11 மணிக்கு வரலாம். 12 மணி வந்தா பசங்க கிண்டல் பண்ண தான் செய்வானுங்க. நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு. பசங்க வந்து ஆட்சியில இருக்கிறவங்க வந்து கெஞ்சா பிடிங்கன்னு சொல்லலையே. ஸ்டாலின் ஐயா சொன்னாரு கெஞ்சா பிடிங்கன்ட்டு. இல்ல அவங்க புள்ள சொன்னாரா? சொல்லல. அவங்களா ஏற்படுத்திக்கிறது இல்ல. அவங்க சொல்லலன்றத விட அவங்க அதை கட்டுப்படுத்தலாம்ல. எவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியும்? எவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியும்? சொல்லுங்க. எவ்வளவு பேரை கட்டுப்படுத்த முடியும்? ஒரு குடும்பத்தை பாக்குறாரு, உலக எல்லாரையும் பாக்கணும். அப்ப எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா? நம்ம தேவைக்கு நம்ம கெஞ்சா குடிக்க கூடாது, நம்ம குடிக்க கூடாது, நமக்கு குழந்தை குட்டிக்குது, நமக்கு அண்ணன் தம்பிக்குது, அக்கா தங்கச்சி, நம்ம தான் பாக்கணும். அவரு வந்து கூடவே வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லதான், பாதுகாப்பு இல்லதான். ஏடிஎம்கே ஆட்சியில போலீஸுக்கு பவர் இருக்கும். எதனா தப்பு பண்ணா கேட்பாங்க. டிஎம்கே ஆட்சியில போலீஸுக்கு பவர் இருக்காது, எப்பவுமே இருக்காது. அது கலைஞர் ஆட்சியில இருக்குதான், இவங்களுதெல்லாம் அப்படிதான். ரவுடிசம் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ரவுடிசம் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு எம்எல்ஏவே ரவுடியா தான் இருப்பான். இருக்குதா? பாதுகாப்புங்கிறதே இல்லை.
பாதுகாப்புங்கிற இப்போ போலீஸ்காரருக்கு தெரியாமல் இருக்கு, இந்த இடத்துல வெட்டு குத்து நடக்குது, இந்த இடத்துல இப்போ வழிப்பறி பண்ணுறாங்க, அது தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பாதுகாப்புன்றது இருக்கு. இப்போ பெண்களுக்கும் நிறைய சேஃப்டி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இந்த போதைப் பொருள் அதிகமாக அடிக்ட் ஆயிருக்கு. இதுக்காக இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் அவங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனால் பாதுகாப்புன்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது. எதை வச்சு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க? நிறைய பெண்கள்லாம் நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. நல்ல நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்ல சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இப்போதைக்கு இல்லை. பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். பாதுகாப்பு கேள்விக்குறி தான். சட்ட ஒழுங்குலாம் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏடிஎம் ஆட்சியில் இருந்த அளவுக்குலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு சராசரியாக தான் இருக்குது. ரவுண்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுண்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் வரலாம். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க. அதை பார்க்குறோமே டிவி சேனலு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாவே ஏகப்பட்டது இருக்குல்ல. கொலை கற்பழிப்பு இதெல்லாம் ஏகப்பட்டது தான் இருக்குது. இதெல்லாம் பயம் வந்து இல்லை. பாதுகாப்பு இல்லையே, எதுவுமே கிடையாது. யூடியூப் அது ஏகப்பட்டு நடக்குது. அது ஒரு சாதாரணமாக நடக்குது. அது கேட்கறதுக்கு ஒரு இது இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அந்த கஞ்சா தான் அதிகம் பண்ணிட்டு இருக்கானு இப்போ.